எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக அப்பா நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இந்த மக்களோடு சேர்ந்து அப்பனோட பாதத்தில் நல்ப நேரம் இருந்து உமக்கு நன்றி சொல்லவும், உண்மை துதிக்கவும், உண்மை ஸ்தோத்திரிக்கவும், உடைய நாமத்தை உயர்த்தவும், அப்பாவுமே போற்றவும், ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காக மக்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் பலன் சுகம் தந்து ஆரோக்கியத்தோடு எழுப்பி ஒரு புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் மாதத்தோட 3ஆம் தேதியை காண எங்களுக்கு பாக்கியம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் என் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன தேவைகள், எதெல்லாம் என் மக்கள் கேட்கிறேனோ அத்தனையும் கொடுத்து அவங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ கஷ்டமோ துன்பமோ கண்ணீரோ துயரமோ பட்டினியோ மரணமோ விபத்துகளோ ஆபத்துகளோ ஒன்றுமே வரக்கூடாது. போக்கிலும் வரத்திலும் வேலையிலும் எந்த செயலிலும் என் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துங்க, அதுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவரும் கண்கலங்கவோ முகம் வாடவோ ஒரு பேட் நியூஸ் ஒரு துர்ச்செய்தி எங்களுக்கு வரவோ நீர் அனுமதிக்க கூடாது. கர்த்தாவே எம்ஏஜி குடும்பத்தை, கர்த்தாவே எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் குடும்பத்தை கர்த்தர் அனுகிரகித்து மேன்மைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். நம்பி கரத்தில் கொடுக்குறப்பா, காத்து கொள்ளுங்க. அடினேன் தாழ்த்துறோம், பெரிகாத்து செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அவனுடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு விடுத்த அதிகாலையில் ஜெபத்து அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகள் வாழ்த்துல தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1220ஆம் நாளை சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகின்றோம். அது உங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும் என விசுவாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆவது வசனம். உபாகமம் 10:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. மோசே தெய்வத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அதில் துவக்கத்தை நம்ம பார்த்தால் அநேக காரியத்தை நம்முடைய ஆண்டவரை குறித்து மோசே உயர்த்தி உயர்த்தி பேசுறதை நீங்கள் பார்க்க முடியும். மோசேயோட வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற பெரிய நன்மை, தேவன் யார் என்பதை உண்மையாகவே புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை மோசேக்கு கிடைத்தது. நேருக்கு நேராக முகாமுகமாக தேவனை சந்திக்கவும் தேவனுடைய அன்பின் குரல் கேட்கவும் கர்த்தர் அவனுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 40 நாட்கள் சீனாய் மலையில் இருந்து அவருடைய மகிமையான அந்த கிருபைகளை அனுபவிக்கவும் அவருடைய வரங்களை பெறவும் கட்டளைகளை கேட்டு எழுதவும் எல்லாம் கர்த்தர் கிருபை கொடுத்த ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் இந்த மோசே. அந்த மோசையோட கருத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் பலவிதப்பட்ட தவறுகள் செய்யும் பொழுதும் அவங்களுடைய விசுவாசங்கள் குறையும் பொழுதும் அவங்க பின்தங்கி போகும் பொழுதும் அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை மறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையினாலே அவங்களுக்கு தட்டி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி தேவனை மறுபடியும் 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 அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தி அவரை குறித்து புகழ்ந்து பேசி பேசி எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு போகக்கூடாது, மாண்டு போகக்கூடாது, கொடுமையான தண்டனைக்கோ சாபத்துக்கோ வேதனைக்கோ நரகத்துக்கோ அடிமைகள் ஆகக்கூடாது, கானானே சுதந்திரித்தன் ஆக வேண்டும் என்ற இயக்கத்துடன் மோசே கரசனையோடு உத்தரவாதத்தோடு உண்மையோடு தன் மக்களை மேய்த்து கொண்டு போனார். இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் தேவன் கொடுத்த அத்தனை மக்கள் மேலும் கரசனை உள்ளவனாய் மோசே இருந்தார். அந்த மோசே இங்கே தன் மக்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை எப்படி வர்ணித்து விவரித்து மக்களுக்கு புரிய வைக்கிற பாருங்களேன். நீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரண கல்லோ மரமோ அல்ல, ஒன்றுக்கும் உதகாத தெய்வம் அல்ல, எந்த பதவி இல்லாதவர் அல்ல, அதிகாரம் இல்லாதவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல, மனிதனால் நியமிக்கப்பட்டவர் அல்ல. அவருடைய வல்லமை எப்படி என்பதுதான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அப்படியானால் யாருடைய பட்சபாதத்தை கேட்டோ யாருடைய பரிதானத்தை வாங்கியோ ஏமாந்து போகிற ஒரு தெய்வம் அல்ல நாம் ஆராதிக்கிற தெய்வம். இன்னைக்கு அநேகட வாழ்க்கையில் இஷ்டம் போல வாழ்ந்து இஷ்டம் போல தவறு செய்து இஷ்டம் போல பாவம் செய்துட்டு ஆண்டவருக்கு பணம் கொடுக்கலாம், ஆண்டவருக்கு பொருள் கொடுக்கலாம், ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்து ஆண்டவரை மயக்கி எடுக்கலாம் என்றுதான் மக்கள் நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட விஷயத்துல மயங்கி போற ஆண்டவர் அல்ல. நீ எத்தனை கோடி கோடி கொடுத்தாலும் தங்கத்தேறு கட்டி கொடுத்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார், ஆண்டவர் அதை ஏற்றெடுக்க மாட்டார். பரலோகத்தில் அந்த கணக்கில் நீ அதை பார்க்கவும் முடியாது. நீ கொடுக்கிற போல உனக்கு இருக்கும், ஆனால் சொர்க்கம் அதை ஏற்றெடுக்காது. காரணம் தெளிவாக சொல்லுகிறார். ஆமீன். அவர் பட்சபாதம் உள்ளவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல.
சொல்லி மக்களை அங்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நீங்க கூப்பிடுகிற தெய்வம் யார் என்பது நன்றாக புரிந்திருக்க வேண்டும். இப்போ சொன்ன பவுல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு நமக்கு வேணும். அந்த பாடுள்ள பெண்ணுடைய அறிவு பார்த்தீங்களா, அவரை தொட முடியாவிட்டாலும் பேச முடியாவிட்டாலும் வஸ்திரத்தில் ஆகலும் தொட்டால் எனக்கு விடுதல் கிடைக்கும். குஷ்டரோகியோட அறிவை பார்த்தீங்களா, என்னை சுத்தமாக்க அவருக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்க அவரால் ஆகும் என்று அவன் நம்புகிறான். பிறப்பிக்கொள்ளுன்னு சொல்றான். எனக்கு பார்வை கொடுக்குமால் ஆகும் என்று நான் நம்புகிறேன் சொல்லுகிறார். வேதத்தில் ஒவ்வொருவரும் அப்படிதான். மார்த்தா சொல்ற மரியா சொல்ல பார்த்தீங்களா, நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க வேதத்தின் ஒவ்வொரு சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அங்க உயர்த்தி புகழ்ந்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி பேசுகிறது நம்ம பார்க்க முடியும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவன், தேவாதி தேவன், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் அவர். தேவாதி தெய்வம், கர்த்தாதி கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தர் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அப்படின்னா என்னது, அவர் செய்கிறதெல்லாம் பயங்கரமான காரியம். 40 வருஷம் மன்னாவை கொடுத்தது பயங்கரம் அல்லவா? காடையை கொடுத்தது வல்லமை அல்லவா? ஆமீன். பகலிலே மேகம் கொடுத்து ராத்திரிலே தீயை கொடுத்து பாதுகாத்தது வல்லமை அல்லவா? காலு தேயாம வஸ்திரம் பழசாகாம இருந்தது வல்லமை அல்லவா? பாறை அடித்து தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்த்தது வல்லமை அல்லவா? செங்கடலை திறந்து அந்த கரைக்கு கொண்டு போனது வல்லமை. எத்தனை எத்தனை அற்புதங்கள், நமக்கு யாருக்கும் இல்லாத அதிசயங்கள் எல்லாம் அவர் அங்கு செய்து. அதான் சொல்றாங்க, அவர் யாரு? பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அப்படியான இந்த தெளிவு இந்த நாட்களில் நமக்கு இருந்தால், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை எப்படி தப்புவிப்பார், எப்படி ரட்சிப்பார், எப்படி விடுவிப்பார் என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனபடி நீங்கள் தெய்வமே என்று கூப்பிடுகிற தெய்வம் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய ஹிருதயத்தில், உங்களுடைய இல்லத்தில் நீங்க இடம் கொடுக்கணும். அவரை பூர்ணமாய் நம்பணும். ஒரு ஆதாயத்துக்காகவோ, ஒரு பெயருக்காகவோ, ஒரு தேவைக்காகவோ நீங்க தெய்வத்தை கூப்பிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறாரா என்பது முதல்ல அந்த நிச்சயம் உங்களுக்கு வேணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறாரா, மறுபடியும் பிறந்திருக்கிறாரா, அது நீங்க அந்த சிந்தை உங்களுக்கு வேணும். உங்களோட பேரு ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறீர்களா, உண்மையாகவே நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறீர்களா, அதெல்லாம் நீங்க உண்மையா பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்குள்ள நீங்க தெளிவோடு வரும்பதா அவருடைய மகிமை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு கடமைக்காகவோ, ஒரு பேருக்காகவோ, ஒரு ஆதாயத்துக்காகவோ, ஏதோ ஒரு பொருட்களை கொடுத்து அவரை ஏமாற்றிட்டோ நீங்க தெய்வத்திலிருந்து ஏதாவது நன்மை பெறலாம் நினைச்சால், என் தெய்வத்துக்கிட்ட நீங்க எந்த நன்மையும் பெற முடியாது. அதுக்கு வேற தெய்வங்களை தான் நீங்க தேடி போகணும். என் தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பரிதானம் வாங்குறவர் அல்ல. அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் நீதிக்கு நிற்கிறவர், உண்மையுள்ளவர். அவருக்கு நம்முடைய பணமோ பொருளோ எதுவும் தேவையில்லை. ஒரு உத்தமனை கர்த்தர் தேடுகிறார், ஒரு உத்தமியை கர்த்தர் தேடுகிறார். அதுதான் தேவனுக்கு தேவை. நீங்க உத்தமராய் இருக்கிறீங்களா, உத்தமிகளா இருக்கிறீர்களா, உங்களுக்காய் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். உங்களை கடைசி மட்டும் காப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்க தேவையெல்லாம் சந்திப்பார். உங்களை ஒரு காலத்தும் அவர் வெட்கப்படுத்த, கைவிட, உங்களை தள்ளிவிட அவர் விடமாட்டார். எல்லா நன்மைக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தெய்வம் உங்களை பாத்திரவான்களாக வைப்பாராக. உங்களுடைய குடும்பங்கள் பூத்து குலுங்கும். உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய கிருபை உங்க கூடவே இருக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று சொன்ன அந்த வார்த்தை உங்களுடைய ஹிருதயத்தை விட்டு மாறக்கூடாது. அப்படியானால் நீங்க ஒரு சிங்கிள் நயா பைசா கொடுத்தாலும் அதை அவர் ஏற்றெடுக்கணும், அங்கீகரிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பேசுவன் சொல்லுகிறார், நீங்கள் தேவ சமூகத்திலே காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன்னோட சகோதரன் பேரில் உனக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த காணிக்கை அங்க வைத்துட்டு நீ போய் உன் சகோதரத்துல மன்னிப்பு கேட்டு நிரப்பு பெற்று, ஆமீன் ஆமீன், நீ மன்னிப்பு கேட்டு மடங்கி வந்து அது ஒப்பரவான பிற்பாடு எனக்கு காணிக்கை செலுத்து சொல்ற. அப்படியானால் எனக்கு பணம் அல்ல பெருசு, நீ உண்மையுள்ளவனாய் இருக்கணும், நீ ஒப்பரவாகணும். நீ ஒருத்த மேல வைத்தறிச்சலை வச்சு, ஒருத்த மேல கோபத்தை வச்சு, ஒருத்தனுடைய அழிவை நீ எதிர்பார்த்து, ஒருத்தனுக்கு கேடு செய்து நீ ஆண்டவருக்கு பணம் கொடுத்து ஏமாற்றலன்னு பார்த்தால் அந்த ஆண்டவர் ஏற்றெடுக்கவே மாட்டார். அந்த சிங்கிள் பைசா என் ஆண்டவருக்கு தேவையில்லை, அவர் அது வாங்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஏமாந்து போறாங்க. பணம் கொடுத்து பொருள் கொடுத்து ஆண்டவரை ஏமாத்தலாம், முடியவே முடியாது.
முடியவே முடியாது. என் ஆண்டவர் அது கிட்ட நெருங்க மாட்டார். அவர் தீட்டானதை தொடமாட்டார். அசுத்தமானதை அவர் கண்ணால பார்க்க மாட்டார். சுத்த கண்ணுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவர் நீதி உள்ள தெய்வம், அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஆனபடியினால்தான் இந்த வேத புத்தகம் நமக்கு தெளிவாக எடுத்து நமக்கு காட்டுகிறது. இதே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி எடுத்து காட்டுகிறார். நமக்கு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமில்லைங்க நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா நம்முடைய முகத்தை தரிசிக்கவும், நம்மோடு நாங்கள் பேசவும், இந்த வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் எல்லா மக்களும் தங்களுடைய ஹிருதயத்தில் ஒரு பயம் உண்டாகட்டும், ஒரு நடுக்கம் உண்டாகட்டும். ஐயோ, நான் எப்படி பைபிள் படிக்கிறேன், எப்படி நான் ஜெபிக்கிறேன், எப்படி நான் ஊழியம் செய்கிறேன், எப்படி ஆண்டவர் கொடுக்கிறது, அப்படியெல்லாம் நான் தவறு செய்து பாவம் செய்து அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நேராக நான் நேரத்தை செலவழித்த பிற்பாடு என் ஆண்டவருக்கு இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் சொல்லி நான் ஏமாந்து போயிட்டேன் என்று சொல்லி ஒரு மனஸ்தாபத்தோடு மக்கள் வந்து மனம் கதறி அழுது புலம்பி, இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா, என் பிரார்த்தனை என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா, என் விண்ணப்பங்களோட சன்னிதானத்தில் போய் சேரவில்லை என்று சொல்லி கதறி அழுது மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக என் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் சொல்றா, நான் எவ்வளவு கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு, எனக்கு ஒரு நன்மையும் வரலையே, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பிரதிபலனும் இல்லையே, நான் எவ்வளவு ஓடரை உழைக்கிறேன், எனக்கு எந்த லாபமும் வரலையே, வரமாட்டேன், நிச்சயமா வரமாட்டேன். உன் மனதுக்குள்ள கடினமான எண்ணம், ஆண்டவர் அருவருக்கிற தீமையான சிந்தைகள், ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள், உன் சகோதரனை நீ அற்பமா நினைத்தாலே நீ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சகோதரனை நீ அற்பமா நினைத்தாலே நீ கொலைபாதகன். கர்த்தர் உன்னை பிரேயரை கேட்க மாட்டார், ஜெபத்தை கேட்க மாட்டார், உன் விண்ணப்பங்களை கேட்க மாட்டார், உன் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறது? அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிற தெய்வம் அல்ல. அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறபடியால் அந்த தெய்வத்தை உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆத்மார்த்தமாய் இருதயத்துடன் ஆழத்திலிருந்து கள்ளம் கபடம் இல்லாம தெய்வத்தை போற்ற, தெய்வத்தை துதிக்க, தெய்வத்தை ஜெபித்து விடுதலை வாங்க நீங்களும் நானும் இந்த நாட்களில் தகுதியுள்ள மக்களாய் மாற வேண்டும். இந்த 1220 நாள் இந்த ஆலோசனையும் இந்த ஜெபமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனை உண்டாக்கட்டும். நம்ம தேவனோடு கிட்ட நெருங்கட்டும். தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க, அவருடைய ஆனந்தத்தை அனுபவிக்க, அவருடைய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் நாம் அனுபவிக்க, அதை ருசிக்க தெய்வம் நம்மளை பாத்திரவான்களாய் மாற்றட்டும். நம்முடைய குறைகள், குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அசுத்தங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை மன்னிக்கட்டும். அவருடைய இரத்தத்தால் உள்ளும் புறம் தெய்வம் நம்மளை கழுகட்டும். அவருடைய இரத்தத்தால் நமக்கு முத்திரை போடட்டும். அவர் எல்லாம் நம்ம எல்லா பிள்ளைகளும் அவருடைய சொந்த குமாரராக, சொந்த குமாரத்திகளாக, அவருடைய ஜீவனுக்கு ஜீவனாய் கர்த்தர் நம்மளை மாற்றட்டும். ஆண்டவரோடு இணைந்திருந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து கிடந்த யோவானை போல எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. நம்முடைய ஹிருதய துடிப்பை அறிந்து, நம்முடைய ஹிருதயத்தின் வேதனைகளை புரிந்து உமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பவும், பிரகாசிக்கவும், ஜொலிக்கவும், இருளி கிடக்கிற மக்களுக்கு நாங்கள் வெளிச்சமாயிருக்க, ஆண்டவரே தேசத்துக்கு நாங்கள் வாசனை கொடுக்க, நாங்கள் சாரமுள்ள உப்பாயிருந்து மக்களுக்கு நல்ல ருசியை கொடுக்க என் கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய வேஷம், உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எங்களுக்கு வேண்டாப்பா. நாங்கள் உமக்காக எழும்பி, உமக்காக நின்று, உமக்காக பிரகாசிக்க, உம்முடைய நாம மகத்துவத்தினாய் எழும்பி, உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். தடைகளும், சாபங்களும், கண்ணீர்களும், எல்லா வேதனைகளும், எல்லா உபத்திரவங்களும், எல்லா பாடுகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு முற்றுமாய் மறையட்டும். மகிமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், மீட்புண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மகிமை உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், மீட்புண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம். ஒருபோதும் என் பிள்ளைகள் கஷ்டப்பட, கண்ணீர் குடிக்க, தவிக்க என் தேவன் அனுமதிக்க கூடாது. ஒருபோதும் என் பிள்ளைகள் பின்தங்கி போக தேவன் அனுமதிக்க கூடாது. ஒருவரும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போக அனுமதிக்க கூடாது. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்ற ஒரு தெளிவு என் மக்களுக்கு தாங்க. அந்த உண்மையான தெளிவு, அந்த அறிவு எங்களுக்கு தாங்க. எங்க புத்தியை தெளிய பண்ணுங்கப்பா. எங்களுடைய கண்கள் உண்மை காணக்கூடிய கண்களாக மாறட்டும் ஆண்டவரே. தூர பார்வையுள்ள மக்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உண்மை தரிசிக்கக்கூடிய, உண்மை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவனை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்களுக்கு தாங்கப்பா. அதுக்காக எங்களை தாழ்த்துறோம். ஏதோ ஒரு கடமைக்கு, ஒரு பேருக்கோ, ஒரு ஆதாயத்துக்கோ நாங்கள் வாழ்றதுக்கு விடக்கூடாதப்பா. கடைசி நாங்கள் ஏமாந்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி எங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தை கேட்க அனுமதிக்க கூடாதப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தாலே கழுகப்பட்டவர்கள் ஆண்டவரே உள்ளே பிரவேசித்துள்ள நல்ல சத்தியத்தை நாங்கள் கேட்க, அந்த சாட்சியம் கேட்க எங்களுக்கு கிருபை தார். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க,
மீறுதலை மன்னிங்க, இரத்தத்தால் உள்ளும் புறைகளை கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. ஒரு கேடும் ஒரு கெடுதியும் எங்களோட வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் காத்து பலப்படுத்தி அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எல்லாரும் என்னோட கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்க்கை நொந்து வெந்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலும் தைரியமும் பலனும் கர்த்தர் தாரும். இந்த வார்த்தையை கேட்கும் ஜெபத்தை கேட்கும் பொழுது ஆம், என்னுடைய குறைகள் தான், என்னுடைய குற்றங்கள் தான், என்னுடைய பாவங்கள் தான், நான் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறது இல்லை, உண்மையாய் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறது இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கு நான் பண்றேன், இனி இன்று முதல் அப்படி இல்லை, உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு பரிசுத்தமான ஜீவியம், ஒரு மெய்யான ஜீவியம் எனக்கு தேவை என்று சொல்லி என் மக்கள் தாழ்ந்து பணிந்து குனிந்து அதை ஏற்றெடுத்து உமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப பிரகாசிக்க நிலநிற்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போக விடக்கூடாது, ஒருவரும் கைவிடப்பட்டு போக விடக்கூடாது, ஒருவரும் வெட்கப்படுவதற்கு விடக்கூடாது. எல்லாரும் நம்முடைய வருகையில் காணப்பட ஆண்டவரே விழிப்புள்ள மக்களாய் இருக்க, கரைதிரையற்ற பரிசுத்தவான்களாய் காண கர்த்தர் உதவி செய்யுங்க. வருகை மிக சீக்கிரப்பா, அந்த விழிப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நம்முடைய வருகைக்குள்ள தாகம், அந்த விழிப்பு, அந்த உணர்வு நாட்களில் எங்களுக்கு தரும்படி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டுண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. இது நிமித்தம் உண்டாகிற சகல மகுத்தமும் சகல கனவும் சகல மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்படின்னு தரமட்டமாய் தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தைகளை தியானிங்க. உங்களை விட்டுமாய் உட்கார்ந்து ஆராய்ந்து உங்களோட வாழ்க்கையில் வேதனை உண்டாக்குற வழிகள் இருந்தால் அதை விட்டு விலகி ஆண்டவர் மார்போடு சாய்ந்துடுங்க. உங்களோட பாதத்தில் சலன்றாகுங்க. உங்களை நிச்சயமா கர்த்தர் கைவிட மாட்டேன். உங்களை எந்த பிரச்சனை ஆனாலும் பரிகாரம் இயேசு தருவார். உங்களை கைவிடவே மாட்டேன். ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.